கடந்த 15 வருடங்களாக பள்ளிக்கரணை பகுதியில் பல அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி சாதனை புரிந்து வரும் நிறுவனம் கீர்த்தி புரமோட்டர்ஸ் நிறுவனமாகும். இந்நிறுவனத்தை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய தகவல் உலா நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இந்நிறுவனத்தின் சிறப்பினை குறித்தும் தற்போது நடைபெற்று வரும் ப்ராஜெக்ட்ஸ் குறித்தும் நேயர்களுக்கு விளக்குகிறார். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கமலஹாசன். பள்ளிக்கரணையில் கீர்த்தி ப்ரொமோட்டர்ஸ் என்ற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கோம். பாலாஜி டென்டல் காலேஜ் ஏற்ற மாதிரி காமகோட்டையில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. பள்ளிக்கரணையில் வரைக்கும் இது வரைக்கும் 35 பில்டிங் கட்டியிருக்கோம். என்கிட்ட வாங்கினது இது வரைக்கும் 18 சிவில் இன்ஜினியர்ஸ் வாங்கியிருக்காங்க. என்ன மாதிரி கட்டி விற்கக்கூடிய பில்டரே 2 பேர் வீடு வாங்கியிருக்காங்க. காரணம் குவாலிட்டி ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நான் ஒரு பீரியடில் 10-12 ப்ராஜெக்ட் ஒரே இடத்துல பண்ணிட்டு இருந்தேன் பள்ளிக்கரணையில். இப்போ அந்த மாதிரி இல்லை. ஒரு பில்டிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும், ஒரு பில்டிங் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும், ஒரு பில்டிங் நியரிங் கம்ப்ளீஷன் இந்த ஸ்டேஜில் இருக்கும். ஒன்று முடிச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணிப்போம். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டைல் போயிட்டுருக்கு. அப்போ நம்மள்ட்ட இப்போ முடிகிற ஸ்டேஜில் இருக்குது கீர்த்தி சுபம்ன்ற ப்ராஜெக்ட்டு பள்ளிக்கரணையில் மீனாட்சிபுரம் லொக்கேஷனில் இருக்குது. கீர்த்தி சுபம் ப்ராஜெக்ட் ஐஐடி காலனி பார்க்கு தாண்ட வண்டி சேன் அகாடமி ஸ்கூலுக்கு முன்னாடியே காமகோட்டை நகரில் விஜிபி சாந்தி நகருக்கும் காமகோட்டை நகரும் பக்கத்தில் மீனாட்சிபுரம் லொக்கேஷனில் இருக்குது. பில்டிங் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. டோட்டலாக 6 யூனிட்டு. நம்ம இப்போ அவைலபிள்னு பார்த்தோம்னா 836, 866 2 2 பெட்ரூம் இருக்குது. 1137 ஒரு 3 பெட்ரூம் ஃப்ளாட் இருக்குது. ஸோ டைல் ஒர்க் போய்ட்டுருக்கு. 10 டேஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். இதில் லிஃப்ட் இருக்குது, ஆர்ஓ சிஸ்டம் இருக்குது, சிசிடிவி கேமரா இருக்குது. வீடு வாஸ்து பிரகாரம் இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே எந்த பேங்க் போனாலும் பேங்க் லோன் அப்ரூவ்டு. யூஸ்வலாக இப்போ நான் கட்டின பில்டிங் எங்கேயுமே தண்ணி தேங்காது. ஸோ அப்படின்னு பார்த்தா ஒரு 100 ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டா 1 or 2 பில்டிங்ஸ் தண்ணி தேங்கியிருக்கும். தவிர பேஸ்மெண்ட் ஹைட்டே 4 ஃபீட் இருக்கும். அது கார் பார்க் ஹைட் ஹெட்ரூம் கிளியரன்ஸ் 11 ஃபீட் 12 ஃபீட் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவேன். இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஏர்லி ஸ்டேஜஸில் நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது இப்போ இப்போ வீடு 10 அடி தான் வச்சுருப்பாங்க. ரோட் ரைஸ் ஆகிடும். ஸோ அப்புறம் ஏதாவது ரெனோவேட் பண்ணும்போது பில்டிங் இப்போ ரொம்ப சின்னதாகிடும். அந்த மாதிரிலாம் எல்லாமே இப்போ நான் பார்த்து பண்ணிட்டுருக்கேன். நார்மலாக பில்டிங் கட்டுறது செடி நடுற மாதிரி பள்ளத்தை தோண்டி ஜேசிபியில் அன்றைக்கே காலத்தை நிப்பாட்டி காங்கிரீட் போட்டு முடிச்சுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நான் கட்ட விரும்பலை. அதனால் என்ன பண்ணுறேன், பைல் போட்டு தான் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்தந்த ஹாட் ஸ்டேட்டாக வர வரைக்கும் பைல் நம்ம போட்டு 20 அடிலேருந்து 30 அடி பைல் போட்டுட்டு அதுக்கு மேலே பைல் கேப் எல்லாமே ஃபுட்டிங் மாதிரி மற்ற ஸ்டைல் நார்மல் பில்டர் பண்ணுற ஸ்டைல் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பைலுக்கான காங்கிரீட்டும் அந்த ஃபுட்டிங் கம்பைன்டு ஃபுட்டிங்காக போடுறதுனால அடுத்த ரூஃபு போட வேண்டிய காங்கிரீட் நம்ம பூமிக்குள்ளே ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு போடுறோம். ஸோ கம்பி எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுதான் மற்றவங்கள விட நம்ம எப்படி டிஃபராக பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் மற்ற பில்டரை விட நம்ம ஜாஸ்தி இப்போ ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஏன்னா கிளைண்ட்டோட ஆப்ஷன் சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் இப்போ ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். அதுக்காக டைம் கன்சியூம் ஆகும், எக்ஸ்பென்ஸ் கூடும். ஸோ இதில் அதே போல் கிளைண்ட்டிட்ட நான் எந்த எக்ஸ்ட்ரா வாங்குறதில்லை. என்ன பேசுகிறோமோ அக்ரிமெண்ட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் தான் லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் பைசா கூட எக்ஸ்ட்ரா வாங்குறதில்லை. ஸோ இதுதான் நம்மளோட யூனிக் ஸ்டைல்னு சொல்லிட்டு என்னுடைய ப்ராஜெக்ட் இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் கீர்த்தி ராணி பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கரணை சிவன் கோயில் பக்கத்தில் அம்பாள் நகர் இருக்கும். பள்ளிக்கரணையிலே இருக்க நல்ல போர்ஷ் ஏரியானா அம்பாள் நகர் தான். ரீசன் என்ன, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஃபீல் இருக்கும். இண்டிபெண்ட்டாக ஒவ்வொருத்தரும் தனித்தனி பில்டிங் கட்டினாலும் அது என்ட்ரன்ஸு உள்ளுக்குள்ளே ஆம்பியன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஃபீல் இருக்கும்.
உள்ளுக்குள்ளே வந்து வேலம்மாள் ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு ஒரு 2 ஏக்கர்ஸில் எல்லா ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நம்ம ஸ்ட்ரீட்லேருந்து எம்டிடி ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஏரியாவெலாம் தண்ணி நல்லா இருக்கும். ஏரியா வந்து பக்காவாக டீசெண்டாக காமாக இருக்கக்கூடிய ஏரியா. இதில் வந்து நான் பேலஸ் ஸ்டைல்னு கட்டிருக்கேன். என்னென்ன கீர்த்தி ராணி பேலஸ், கீர்த்தி ராஜா பேலஸ் 2 பண்ணுறோம். கீர்த்தி ராணி பேலஸை வந்து இண்டிபெண்ட் வீடு வாங்கணும், இண்டிவிஜுவல் ஹவுஸ் போகணும்னு சொல்லிட்டு விரும்பக்கூடிய கஸ்டமருக்கு அவங்களுக்கு பட்ஜெட் சூட் ஆகலைன்னா அதனால் இண்டிபெண்ட் ஃப்ளோர் கொடுக்குறேன் நான். ஸோ அதனால் வந்து ஹோட்டல்லாம் போனால் இப்போ லிஃப்ட்டுக்கு அக்சஸ் கார்டு தர மாதிரி நம்மளுடைய ப்ராஜெக்ட்லேயும் வந்து பண்ணால் இதுக்கு வந்து லிஃப்ட்டுக்கு அக்சஸ் கார்டு கொடுத்துருவோம். அந்த ஃப்ளோருக்கு அந்த வீட்டுக்கு வந்து அவங்க மட்டும் தான் போக முடியும், வேறு யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ அதனால் சேஃப்டி செக்யூரிட்டி இருக்கும், இண்டிபெண்ட்டாக ஃபீல் ஆவாங்க, வாஸ்து பிரகாரம் இருக்கும், ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இண்டிபெண்ட் ஃப்ளோர் வந்து நம்ம கொடுக்குறோம். இது வந்து கீர்த்தி ராணி பேலஸ். பக்கத்தில் கீர்த்தி ராஜா பேலஸில் ஒரு ஃப்ளோருக்கு 4 வீடு, டோட்டலாக 12 ஃப்ளாட் வருது அதில். ஸோ இது ரெண்டுமே வந்து பண்ணால் இப்போ அங்கே இருக்கிறதுனால பள்ளிக்கரணையில் இந்த பள்ளிக்கரணையிலே நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா பெட்டராக வரும்ன்ற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. ப்ராஜெக்ட்டும் பார்த்து பண்ணிட்டுருக்கோம். குவாலிட்டி ஃபினிஷிங்லாம் நிச்சயம் வந்து பண்ணால் அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இப்போ நார்மலாக பேர் மட்டும் வச்சுருவாங்க, நம்ம அந்த மாதிரி பேர் மட்டும் வைக்கல. ஸோ பேலஸ் ஸ்டைல்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லும்போது பேலஸ் மாதிரி இருக்கணும்னா அவுட்டரில் இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸ் எலிவேஷன் வந்து பேலஸ் ஸ்டைலில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆர்கிடெக்ட் சொன்னேன். அது ரொம்ப நல்ல பிரமாதமாக வந்திருக்கு எலிவேஷன், நீங்களும் பார்க்கலாம் அது. ஸோ அப்போ அது பேலஸ் ஸ்டைலில் வந்து அவுட்டர் வந்துருக்கு. அதே சமயத்தில் இன்டீரியரும் அந்த கஸ்டமர் சாய்ஸ் விட்டுரும்போது அவங்க வந்து நார்மல் ஃப்ளாட் மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், இனிஷியேட் எடுத்து இன்டீரியர் ஒவ்வொரு ரூமும் வந்து 4 சைடு வாலும் சரி, சீலிங்லேருந்து ஃப்ளோர்லேருந்து எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேலஸ் லுக்கு உங்கள் வீடு வரணும்னு சொல்லிட்டு கஸ்டமரே அந்தளவுக்கு எஜுகேட் பண்ணி அவங்க டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் மாற்றி என் வீடு இந்தளவுக்கு நான் ஒரு பேலஸில் வந்து பண்ணால் நான் இருக்கேன் ராஜா ராணி மாதிரி கஸ்டமர் ஃபீல் பண்ணணுன்ற காரணத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். நிச்சயம் வந்து பில்டிங் நல்லா வரும் சார். கீர்த்தி ராணி பேலஸ் வந்து வித்தின் 4 to 4 months இது முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம கோட் பண்ணுறதுக்கு எல்லாமே பள்ளிக்கரணை ஃப்ளாட் எந்த பில்டர் எடுத்தாலும் 7,000 rupees குறைவு இல்லாமல் எல்லா பில்டரும் கோட் பண்ணுறாங்க. நம்மளும் அதே 7,000 rupees தான் கோட் பண்ணுறோம். இது நம்ம இதுக்கு கட்டக்கூடிய கீர்த்தி ராணி பேலஸ் வந்து 1624 square feet வந்து பில்டப் ஏரியா வரும். கீர்த்தி ராஜா பேலஸில் 800லேருந்து 1200 square feet வரைக்கும் ரேஞ்சஸ் இருக்குது. thousands ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இதில் இருக்கும்போது ஒவ்வொரு டாஸ்க்கையும் வந்து அது டைம் லிமிட்டுக்குள்ளே முடிக்கணும், பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும், இவ்வளோ மேன் பவர் யூஸ் பண்ணணும், ஒரு ஆள் கண்டினியூட்டி மிஸ் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி ஃபீல்லாம் இருக்கும்போது மற்ற பில்டர் இதை அலோவ் பண்ணுறது, ஏன்னா இப்போ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் யாரும் அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ இதுதான் வந்து இப்போ வீடுன்னு போய் எல்லோரும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்கினவே கூட ரெடிமேட் ட்ரெஸ் வாங்குறது வந்து இப்போ எல்லோரும் வந்து பண்ணால் ஷர்ட்ஸ் பேண்ட்ஸ் வாங்குகிறோம். ஆனால் கோட்டு வந்து பண்ணால் மேக் பண்ணுறோம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிட்டாக வர மாதிரி வந்து பண்ணால் பார்த்து பண்ணுற மாதிரி வீடு வந்து அந்த மாதிரி அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து வரணும்னு சொல்லிட்டு ஆசை எல்லாருக்கும் இருந்தாலே கஸ்டமரோட ஆசைக்கு நம்ம ஒத்து போகிற மாதிரி நான் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுதான் என்னுடைய மைண்ட் செட்டும். எனக்கு இப்போ நேச்சுரலாக எனக்கு சூட் ஆகிற கேரக்டரும் அதுதான், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு விஷன் இருக்கும். என்னுடைய விஷன் என்ன, குறைஞ்சது வந்து ஒரு 2030க்குள்ளே 1000 ஃப்ளாட்ஸ் விற்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு வெல்விஷர் வந்து கைட் பண்ணார். அந்த 1000 ஃப்ளாட் நம்ம ரீச் ஆகணுன்றதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி எல்லா கம்பெனியும் உருவாக்குறது. அதை நான் மட்டும் என்னுடைய கம்பெனி மட்டும் பண்ண முடியாது. அதனால் வந்து என்னுடைய கோர் கம்பெனியில் நான் வந்து ஸ்ட்ராங்காக என்ன பண்ண முடியும், குவாலிட்டியோட ஃபினிஷிங்கோட கஸ்டமருக்கு என்ன பண்ண முடியும் அதை பண்ணிட்டுருக்கேன். மற்றதையும் வந்து பண்ணால் மற்ற சேர்ந்து வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லெவல்லையும் வந்து பண்ணால் இப்போ ஒரு ஆர்கனைசேஷனும் ஸ்ட்ராங்காக இருந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் 1000 ஃப்ளாட்ஸ் விற்கணுன்றது தான் என்னுடைய ஆம்பிஷன். என்னுடைய கோர் ஃபீல்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் 2012 வந்து என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க. அம்மா நினைவாக வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்பெண்ணாத்தூரில் நாங்கள் பிறந்த திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் நான். ஸோ அங்கே கீழ்பெண்ணாத்தூரில் வந்து பண்ணால் இப்போ ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கோம், சேன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லிட்டு. அம்மா பேர் வந்து செங்கேனி அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆரம்பிக்கும் செங்கேனி அம்மாள் நினைவு பள்ளியிருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் லெவலுக்கு அது வளர்ந்துருக்கு. ரியல் எஸ்டேட் சம்மந்தமானது உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக இதில் வந்து எதாவது சந்தேகம் இருக்குது, ஒரு பில்டிங் கட்டும்போது எனக்கு வர டவுட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எதாக இருந்தாலும் நானோ இல்லை என் துறை சார்ந்தவங்களோ மற்றவங்கிட்ட கேட்டு உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து என்னால் பதில் அளிக்க முடியும். உறுதியாக சொல்கிறேன் நான். சிவில் ஃபீல்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. இதில் வந்து உங்கள் மனசும் உடல்நிலையும் திடமாக இருக்கணும். ஸோ இப்போ என்ன ஹடல்ஸ் வந்தாலும் நான் அதில் ஓவர் கம் பண்ணி வருவேன்னு சொல்லிட்டு அந்த வில் பவர் இருக்கவங்க தான் சிவில் ஃபீல்டில் வந்து ஃபோக்கஸாக இருக்க முடியும். சென்னையோட க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா
இது வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஈவன் வந்து ஃபீல்டில் இருக்கவங்களுக்கே வந்து பண்ணால் இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு. நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ சிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணால் மெட்ரோவில் கனெக்ட் ஆகுது. அது முடிச்ச ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து ப்ரெடாமினட்டாக டெவலப் ஆகிடும். ஸோ அதனால் எந்தெந்த ஏரியாவில் வந்து ஸ்கோப் இருக்குன்னு பார்த்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணால் மற்ற தங்கத்துலேயும் மற்றதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறது போல ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. நீங்கள் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.